கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் விஜயதாரணி போட்டியிட காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தொகுதியில் எந்த வளர்ச்சிப் பணிகளும் நடைபெறவில்லை என்றும் கடந்த 5 ஆண்டுகளில் 55 நாட்களே தொகுதிக்கு விஜயதாரணி வந்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். வேட்பாளராக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேட்பாளர் அறிவிக்கப்படாத பட்சத்தில் இங்கு இருக்கின்ற அத்தனை காங்கிரஸ்காரர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு ரிபல் கேண்டிடேட்டை விட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக அவரை வெற்றி பெற செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். அதற்கு அதனுடைய ஆரம்ப கட்டமாகத்தான் இந்த கமிட்டியை இங்கே நடத்தினோம். காங்கிரஸ் கட்சியினரின் இந்த குற்றச்சாட்டை விஜயதாரணி மறுத்துள்ளார். தம் மீது குற்றம் சாட்டியவர்கள் மேல் கட்சி தலைமை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். தொகுதியை பொறுத்தவரை பெருவாரி மக்களோட விருப்பம் என்னவோ அதை தான் நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். ஒரு சிலருடைய பிரச்சனைகளுக்காக நாம் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் நாம் கவனத்தை இழந்துவிடக்கூடாது என்பது நான் தெளிவாக இருக்கேன். இந்நிலையில் விஜயதாரணியை மாற்றக் கோரி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் அஜித்குமார் கடிதம் எழுதியுள்ளார். 5 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியில் உள்ளோருக்கு இடம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். கட்சி மாறுவதற்காக ஜெயலலிதா, பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரை விஜயதாரணி சந்தித்து பேசியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.